ரசிகர்களே, நான் உங்களோட கோவிந்தராஜ் கோமாளி பேசுறேங்க. கபீஸ் தெருக்கூத்து வீடியோ உடனே வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தால பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அருமை பெருமை வாய்ந்த தாய் திருநாடு அங்குதேசம் மச்சிமா நகரம். இந்த புண்ணிய பூமி பெயர் என்னடி? இந்த புண்ணிய பூமி பெயர் என்ன? குண்டிச்சாபாளையம். குண்டிச்சாபாளையம் என்றால் பல செல்வங்கள் துள்ளி விளையாடுகிற புண்ணிய பூமியாகும். இந்த புண்ணிய பூமியிலே ஊரை கேட்க உத்தமி அம்மா ரேணுகா பத்தினி அவதாரமாகப்பட்ட உண்மைதான் அம்பாளாகப்பட்ட ரேணுகா பத்தினி தாய் சக்தி மாரியம்மனுக்காக தேர் திருவிழா எழுப்பி ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து இன்று ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்திருக்கிறாங்க. நாடகத்தை அரங்கேற்றம் செய்த நல்ல உள்ளங்களும் நாடகத்தை பணியென்று கண்டு கழிக்க நாடக மட்டுமல்ல, தானமும் 32 தானத்தில் சிறந்த தானம் அன்னதானம் சாப்பாடு. உண்மைதான். அன்னதானம் நல்ல உள்ளங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பட்டி பெருகி பால்பான வங்கி, குட்டி பெருகி குடமால் வங்கி, அருகு போல் வேறொன்று மூங்கில் போல் இலைக்கழித்து ஆண் போன பக்கம் அரசு பெற்றாண்டு பெண் போன பக்கம் பெற்று பெருகி நம்பால் பெற்று என்றென்றும் என்றென்றும் நோயற்ற குறையற்ற செல்லுமா வாழ அம்பாளை பிரார்த்திக்கின்ற ராமோ ஜெயம். அப்படி இருந்தாலும் குரு பெரியவர்களால் நிச்சயப்பட்ட நாடகத்தின் பெயர் என்னடி? விஷ்ணு புராணம். விஷ்ணு புராணம். என்னம்மா? இதோ எல்லப்பிடாரி அம்மன் பிறப்பு இல்லை என்றால் முண்டன் மூக்காசூரன் சண்டை. கண்ணம்மா, அம்மாவாகப்பட்ட பார்வதிக்கு எத்தனையோ அவதாரம் இருக்குது. உண்மைதான். இன்னைக்கு இந்த ஊர்ல ஒரு அவதாரம் எடுக்கிறாங்க. எப்படி எடுக்கிறாங்க, எதனால இங்க இந்த அவதாரம் எடுக்கிறாங்க போக போக தெரியும். இருந்தாலும் நான் யாரு தெரிய வேண்டும் அல்லவா? அம்மா பரமராஜன் பெற்று பரமசிவனை கற்று நான் எப்படி பிறந்தவன்? என்னுடைய பெயர் என்ன? கண்ணம்மா, பருவதன் ராஜன் பெற்ற உண்மைதான். பரமசிவனுக்கு ஏற்ற உண்மைதான். கண்ணம்மா, என்னுடைய பெயரோ சக்தி உமா பார்வதி ஓம் சக்தி. ஓம் சக்தி உண்மைதான். உமா பார்வதி சக்தி நான் தான். அடியே இந்த உமா பார்வதி சக்தி எத்தனை அவதாரமா? அப்படியா? உமா பார்வதி பிறக்கும் பொழுதுதான் உமா பார்வதி. அவருக்கு அகத்துல 108 யுகத்துல 1008 அவதாரம். அப்படி என்றால் எத்தனை அவதாரம் தெரியுமா? அடியே சண்டி முண்டி சாமுண்டி உத்தண்டி திரிசூலி, சின்ன மாதிரி பெரிய மாதிரி கோட்டை மாதிரி கூடக்காரி கருவளைக்காரி வேப்பிலைக்காரி விளையாடும் பத்தினி, காஞ்சியிலே காமாட்சி, மதுரையிலே மீனாட்சி, காசி விசாலாட்சி, சங்கடங்கள் தீர்க்கு சமய புறத்து மாறி, மேல் மலையனூரிலே மயானக்காளி மாசாணி அம்மா, பெரிய ஆண்டுச்சி, சித்தனூரிலே அங்காள பரமேஸ்வரி, புத்தில் பிறந்த புதுமாரி, வேப்பில் பிறந்த வேப்பிலைக்காரி. அது மட்டுமா, காலமாரி,
தண்டுமாரி, ரணகாலி, சுடலக்காளி, நீலகாளி, வனகாளி, பத்திரகாளி இப்படி சொல்லக்கூடிய அவதாரங்கள் எத்தனையோ எனக்கு சொல்ல சொல்ல எண்ணில் அடங்காது. அவதாரம் உண்மைதான். அப்படி இருந்தாலும் இந்த உமாபாதி சக்திக்கு ஏமா அவதாரம் எத்தனை அவதாரம் இருந்தாலும் நீங்க ஏமா நீங்க உங்களுக்கு என்ன தொழில்? அப்படியா? நானும் உமா பார்வதி சக்தி அளிப்பது என்னுடைய வேலை. சக்தி கொடுப்பது ஏமா உமா பார்வதி சக்தி கொடுத்தாலும் இந்த உமா பார்வதிக்கு நீங்க ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரு? நீ எப்படிமா பிறந்தீங்க? அப்படியா? நான் எப்படி பிறந்தவன்? எப்படி? யாருடைய அம்சியால் பிறந்தவன்? என்னை ஏன் பிறக்க வைக்க வேண்டும்? காரணம் கண்ணம்மா, ஆமா இது அறிய வேண்டும் அல்லவா? அப்படியா? வா சொல்கிறேன். அவள் உலகத்தில் எனக்கு முன்னே கண்ணம்மா, இந்த உமாபாதி சக்தியை ஈண்டெடுத்த தாய் தந்தை யாரம்மா? அப்படியா? உமா பார்வதி சக்தி எப்படி பிறந்தவள்? யாருடைய அம்சியால் பிறந்தவள் தெரியுமா? உமா பார்வதி சக்தி ஈண்டெடுத்த ஆணோ பெண்ணா கிடையாது. ஒரு ஆணும் பெண்ணும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பெண்ணின் நோனி வெளியே பிறந்தவள் கிடையாது. எப்படி பிறந்தவள் தெரியுமா? இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி மகாமுனிவராகப்பட்டவர் நீண்ட நாட்களாக தவம் இருந்தார். உண்மைதான். அப்படி நீண்ட நாட்களாக தவத்திலிருந்து ஒரு நாள் ஒரு தினத்தன்று திடீரென்று முடித்து பார்த்தார். எவ்வளவு நாட்களாக தவம் புரிந்து நம்ம தவத்திற்கு பலனாக எதுவும் கிடைக்கவில்லை, தவ பலனாக என்று சொல்லி சிந்தித்துக் கொண்டிருந்தார். எப்படி சிந்தித்தார்? தனது அதாவது வலது கரத்தை எடுத்து இடது தோள்பட்டியின் மீது வைத்து தேய்த்துக் கொண்டே யோசனை செய்தார். சிந்தனை செய்து கொண்டு இருக்க அப்படி தேய்க்க 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 அவர் உடம்பில இருக்கக்கூடிய அழுக்காகப்பட்டது ஒரு உருண்டையாக தென்பட்டது. திடீரென்று பார்த்தார். இவ்வளவு நாட்களாக தவம் புரிந்து கேவலம் இந்த அழுக்குதான் மீது என்று சொல்லி ஆதி மகாவன் என்ன செய்தார்? தன் முன்பதாக படார் என்று தூக்கி எறிந்தார். உண்மைதான். அப்பொழுது ஓம் என்ற சொல் பிறந்தது. அந்த சொல்லிலே இந்த உமாபாவி சக்தி முக்கண்ணோடு கையில திரிசூலத்தோடு நான் பிறந்து உருண்டு பிறண்ட ஓ ஓ என்று அலகொட்டி
நான் உருண்ட இடமெல்லாம் சமபூமி, உருடாத இடமெல்லாம் மலை பருவதமாக நின்றது. அது மட்டுமல்ல, எழுந்து பார்த்தேன், திசையோ 4, 4 திசையில 3 திசை நீர்மயம், 3 திசையும் நீர்மயம், ஒரு திசை மட்டும் நிலமயம் பார்த்தேன். ஆதி மகாமுனி அமர்ந்து கொண்டிருந்தார். அப்பொழுது அவரை நோக்கி சென்று கேட்டேன், ஐயா என்னை படைத்த காரணம் என்னவென்று கேட்டேன். அம்மா, இந்த உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை படைத்தான் அம்மா அப்படின்னு இடத்துல உரைக்க, உலகத்தை படைப்பதாக இருந்தால் ஆண் இல்லையே பெண் இல்லை, பெண் இல்லையே ஆண் இல்லை, பெண்ணாகப்பட்டால் நான் இருக்கின்றேன், ஆண் துணை இல்லாமல் எப்படி அந்த உலகத்தை நான் படைப்பேன் அப்படி என்று சொல்லி ஆதி மகாமுனிடத்துல நான் கேட்க, ஆதி மகாமுனி என்ன செய்தார், அம்மா சக்தி சற்றும் கலங்க வேண்டாம், ஏனென்றால் இதோ உன்னிடத்துல 3 மந்திரத்தை உச்சரிக்கிறேன். அதாவது ஹகார முகார ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தார். ஹகார முகார மந்திரத்தை உச்சரித்து இந்த மந்திரத்தை உச்சரித்தியானால் பாலன் பிறப்பான், ஒரு மந்திரத்திற்கு ஒரு பாலன் பிறப்பான் என்று சொன்னார். அதாவது என்கிட்ட அந்த மந்திரத்தை உச்சரித்து விட்டு மாயமாக மறந்து விட்டால் ஆதி மகாமுனிவர். ஹகார மந்திரத்தை உச்சரித்தேன், ஒரு யாகத்தை செய்தேன், ஒரு பிண்டத்தை பிடித்து போட்டேன். அம்மா என்ற ஒரு பாலன் பிறந்தான், திருமணம் ஆகவில்லை, அம்மா என்ற ஒரு பாலன் பிறந்திருக்கின்றான். பாப்பரு இழிவாக பேசுவார் என்று சொல்லி என்னுடன் பிறந்த நெற்றிக்கண்ணை திறந்தேன், அந்த பாலனை எரித்தேன். முகார மந்திரத்தை உச்சரித்தேன், ஒரு பாலன் பிறந்தான். அடியா என்று வந்தான், கட்டிய கணவன் மட்டுமே ஒரு பெண்ணை அடியா என்று சொல்ல வேண்டும், இவன் யார் நம்மளை அடியா என்று சொல்ல வேண்டும் சொல்லி என்னுடன் பிறந்த நெற்றிக்கண்ணை திறந்து அவனையும் எரித்தேன். 3வது ஓம்கார மந்திரத்தை உச்சரித்தேன், ஒரு பாலனை பிறக்க வைத்தேன், மாயமாக மறைந்தார். அவர் யாரு, இந்த ஆதி சக்தியின் அம்சியால் பிறந்ததுனால கண்ணன், கோபால கண்ணன், கணவாகனன், ஆபத்தானவன், அபய காப்பவன், சீனிவாசன், பெருமாள், எம்பெருமான், கோவிந்தன், இப்படி சொல்லக்கூடிய எத்தனையோ பெயர் இருந்தாலும் அன்னைக்கு என்னுடைய அம்சியால் பிறந்ததுனால அவருக்கு என்ன பெயர், ஆதி நாராயணமூர்த்தி. உண்மைதான், கோபால கண்ணன் ஆதி நாராயணமூர்த்தியாக பிறந்து கோபத்தை போரு தங்கா என்று மாயமாக நின்று என்னிடத்துல கோபத்தை தெளித்தார். தங்கா என்று வந்தவரை அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். ஒரு பெண்ணாக இருந்தால் பிறந்த வீடும் தேவை, புகுந்த வீடும் தேவை. தங்கா என்று வந்ததுனால அண்ணனாக ஏற்றுக்கொண்டேன். என் கோபத்தை தெளித்து என் அருகாமையில் வந்தால் ஆதி நாராயணமூர்த்தி. தங்கா, எதற்கு உனக்கு இவ்வளவு கோபம், இந்த உலகத்தை, உண்மைதான், உலகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி ஆதி மகாமுனிவர் உன்னை படைத்தார். அப்படி இருக்கும் பொழுது பிறக்கின்ற குழந்தையெல்லாம் எடுத்து விட்டால் இந்த உலகத்தை எப்படி நீ படைப்ப அப்படி என்று சொல்லி ஆதி மகாமுனிவர் என்னிடத்துல உரைக்கிறார். அண்ணா செய்தது தவறுதான், இப்பொழுது என்ன செய்ய என்று கேட்க, இதற்கு முன்பதாக பிறந்து இறந்தார்கள் அல்லவா, அந்த குழந்தைகளை நீ திரும்ப பிறக்க வைக்க வேண்டும். உண்மைதான், அப்படி என்று சொல்ல ஏகத்தை செய்து, அதாவது ஹகார மந்திரத்தை உச்சரித்தேன், ஒரு பாலன் பிறந்தார். யாரு பிறக்கும் பொழுது அந்த பிள்ளை யார் என்று கேட்டேன். அந்த பிள்ளை யாருன்னு அவனை கேட்டா தான் தெரியும். அந்த பையனை அந்த ஏகத்துல பிறந்த பிள்ளையை கேட்டேன். உண்மைதான், அவர்தான் முந்தி பிறந்த தொந்தி கணேசமூர்த்தி வித்யாசபரர். விநாயக பெருமான் இருக்கிறார் அல்லவா, அவருக்கு முதல் பெயர் பிள்ளை யார், என் மகனாக ஏற்றுக்கொண்டேன். 2வதாக ஒரு யாகத்தை செய்தேன், முகார மந்திரத்தை உச்சரித்தேன். அடியா என்று வந்தான். அண்ணா, அடியா என்று வந்தவன் என்ன செய்வது என்று கேட்க, தங்கா அடியா என்று வந்தவனை திருமணம் செய்து கொள்ள என்று சொன்னார் என் அண்ணனாகப்பட்ட ஆதி நாராயணமூர்த்தி. அப்படியா, அப்படி ஆகட்டும் என்று சொல்ல, ஆனா அந்த ஆடவன் என்னை திருமணம் செய்ய மறுத்து விட்டார். ஏனென்றால் இதற்கு முன்பதாக யாகத்தில் பிறக்க வைத்தாய், பிறக்க வைத்து பெண்ணாகப்பட்டவள் நெற்றி கண்ணை திறந்து இந்த ஆணை எடுத்து விட்ட, நான் எரிந்து சாம்பலாகி விட்டேன். திரும்ப உன்னை திருமணம் செய்து உன்னை கட்டி அணைய வரும் ஆசையோடு, எப்படி மனைவி என்று ஆசையோடு உன்னை கட்டி அணைய வருவேன். அப்பொழுது நெற்றிக்கண்ணை திறந்து என்னை எரிக்க மாட்டேன் என்று என்ன நிச்சயம், உன் நெற்றிக்கண்ணை கொடுத்தியானால் உன்னை திருமணம் செய்வேன் என்று சொல்லி சிவபெருமான் சொன்னார். கண்ணப்புறம்னா சர்வ சாதாரணமா, அந்த கண்ணப்புறம்னா அந்த பள்ளமா இருக்கும், ரத்தம் ஆறாட்ட கூடும். பள்ளத்தை என்ன பண்ணீங்க, ரத்தத்தை என்ன பண்ணீங்க, அதுக்கு பேர் என்ன? சற்றும் தாமதம் இல்லாமல் சிவபெருமானை திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி என்னுடைய என் நெற்றில நெற்றிக்கனை பிடுங்கி சிவபெருமானுக்கு பொருத்தினேன். அப்பொழுது என் நெற்றிக்கனை பிடுங்கிய இடத்தில் ரத்தமாகப்பட்டது ஆறாக ஓடுகின்றது. பார்த்தால் ஆதி நாராயணமூர்த்தி அண்ணனாகப்பட்டவர். சிவபெருமான மைத்துனா, இதோ உன்னுடைய பெரு விரலை எடுத்து என் தங்கையோட நெற்றியில விட்டு அழுத்தி பிடி என்று சொல்ல, சிவபெருமான் தன்னுடைய பெருவிரலை எடுத்து என் நெற்றியில விட்டு அழுத்தி பிடித்தார். அவர் அழுத்தி பிடித்ததுதான் அந்த குருதி என்று சொல்ல ரத்தம் ஆறாக ஓடுகிறது அல்லவா, நெற்றிக்கனை இருந்த அடையாளம் தான் இந்த குங்கும திலகம். இது
இது மங்கை பொட்டு. மேல மேலே வைப்பது கங்கை பொட்டு. நடுவால ஸ்டிக்கர் போட்டா மாப்பிளை போட்டாது அது உங்க வீட்டுக்காரி தான் கேட்கணும். அப்பா அப்பா கண்ணம்மா அப்படி நெற்றிக்கணி திறந்து அதாவது கொடுத்ததுமே சிவபெருமான் என்ன செய்தா? என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் கேட்க பாவி சண்டாளன், ஏய் நான் கொடுத்த நெற்றிக்கண்ணியை திறந்து சண்டாளன் என்னையே எடுத்து விட்டானடா சண்டாள பாவி. அப்படி காலம் நீ எப்படிமா கல்யாணம் பண்ணீங்க? இதோ என் உடல் தான் வந்தது, என் ஆவியாப்பட்ட அந்தரத்துல பறக்கின்றது. அண்ணா மாயவா, ஆதி நாராயணமூர்த்தி, இது நியாயமா? இது தர்மமா? இது அடுக்குமா? நீங்கள் சொன்ன பிரகாரம் நெற்றிக்கண்ணை பிடிங்க நான் கொடுத்து விட்டேன். ஆனா நான் கொடுத்த நெற்றிக்கண்ணையே திறந்து என்னையே எடுத்து சாம்பலாகி விட்டான் பாவி சண்டாளே. சிவபெருமா அப்படி என்று சொல்ல தங்கா கோபப்பட வேண்டாமா? ஏனென்றால் இந்த ஜென்மத்திலே எங்களை பிறக்க வைத்த தாய் நீ. இந்த ஜென்மத்திலே இந்த யுகத்திலே எங்களை பிறக்க வைத்த தாய் நீ அம்மா. அதனால உன்னை திருமணம் செய்த பெற்ற தாயவே திருமணம் செய்தது சமமாகிவிடும். நடைமுறைக்கு இதுவே கொண்டு வந்துருவாங்க மாநில மக்கள் மன்னர்கள் எல்லாம். அதனால கோபப்பட வேண்டாம். அடுத்த யுகத்திலே அடுத்த ஜென்மத்திலே பர்வதராஜனுக்கு மகளாக பிறப்பார், சிவபெருமான் பரம சிவனாக பிறப்பார். இருவரும் திருமணம் செய்து சுபசேமாக வாழ்வீர்கள் என்று சொல்ல என் அண்ணனாகப்பட்ட ஆதி நாராயணமூர்த்தியின் கிருபையால பர்வதராஜனுக்கு மகனாக பிறந்தேன். சிவபெருமான் பரம சிவனாக பிறந்தார். இருவரும் திருமணம் செய்து சிவனோட இடது பாகத்தை சரி பாகம் ஆண் பாதி பெண் பாதி அர்த்தநாரீஸ்வரர் அவதரித்தோம். எதற்காக? நெற்றிக்கண்ணை கொடுத்ததுக்கு அடையாளமாக அர்த்தநாரீஸ்வரர் சிவன் பாதி சக்தி பாகுதி சிவனோட இடது பாகத்தை சரிபாக வாங்கி அமர்ந்தோம் வெள்ளிங்கிரியிலே. உண்மைதான். இருந்தாலும் முந்தி பிறந்த தொந்தி கணேசபுரத்தை அந்த பிள்ளையார மூன்று மகனாக ஏற்றுக்கொண்டோம். இரண்டாவது மகன் யாரு? ஆணை மகத்தோன் பெரிய மகன், அழகுக்கு சிறிய மகன். அந்த அழகு மகன் யாரு தெரியுமா? அதாவது சூர சம்காரம் வெல்வதற்காக சுப்பிரமணியனை பிறக்க வைத்தோம். 6 கார்த்திகை பெண்கள் எடுத்து 6 முகமும் ஒரு முகமாகி அழகு வடிவாள் என்று பெயர் சூட்டி சூர சம்காரம் வென்ற பிறகு இந்த உமா பார்வதிக்கு இளைய மகனாக மறந்தார். அவர் தான் பழனி ஆண்டவர். இருந்தாலும் தினந்தோறும் என் கணவரை பார்த்து பாதம் அணிந்து என்னுடைய வேலை. கணவரை பார்க்க வேண்டும் அல்லவா? போலாம்.